ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இல்லத்தரசி சேனல். இன்றைக்கி நாம் ஒரு வயதுக்கும் மேலான குழந்தைகளுக்கான சத்தான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்றதை பற்றி பார்க்கலாம். வீட்டில் நார்மலாக இருக்கிற புழுங்கல் அரிசி ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. 1/4 துண்டு கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீன்ஸ் கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் சிறிதளவு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 5-6 புதினா எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, அரை தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. தாளிக்க பட்டை கிராம்பு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வைங்க. குக்கர் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. பட்டை கிராம்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்கின்றதுனால மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அடுப்பை நல்லா தொழவி விடுங்க. நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளில் இப்போ சேர்த்துக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லா காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்குங்க. புதினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அரிசி தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கீங்க. இந்த பாத்திரத்தில் எவ்வளோ அரிசி இருக்கோ அது மாதிரி 3 மடங்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஏன் வைக்கிறோன்னா குழந்தைங்களுக்கு மசிச்சு ஓட்ட ஈஸியாக இருக்கும். நல்லா ஈஸியாக விழுங்குவாங்க. அரிசியை நல்லா போட்டு கொஞ்சம் கலருங்க. 3 மடங்கு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா குழகுழப்பாக வேகும். வழக்கமாக 2 மடங்கு வைப்போம், 3 மடங்கு வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டாச்சு. ஒரு 5 விசில் வர வரைக்கும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பொறுமையாக வேகட்டும். ப்ரெஷர் இறங்கட்டும். ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இது லஞ்சுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா எளிமையான ஒரு உணவு. நல்லா மசிச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. பல்லு வந்த குழந்தைங்களா இருந்தால் அப்படியே கொடுங்க. பல்லு இல்லாத குழந்தைங்களா இருந்தால் மசிச்சு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.